ஒருவேளை வந்து விஜய் அவர்கள் வந்து எவ்வளவு சீட் எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இவர் சொன்னார்ல மாதிரியுமே இருக்கு மாதிரி, இதெல்லாம் ஜெயலலிதா ஏற்கனவே சொன்னதுங்க. ஜெயலலிதா வந்து அவர்கள் சொல்லும் போது இந்த வாக்காளர் பட்டியலுக்கெல்லாம் முன்னாடி இது வேட்பாளர் அறிவிக்க முன்னாடி சொல்லுவாங்க, 234 தொகுதியிலும் ஜெயலலிதா போட்டியிடுகிறேன், அதை வைத்து ஓட்டு போடுங்க, ரெட்டலையும் ஜெயலலிதாவும் நினைங்க, நான் அறிவிக்கிற பேர் வந்து வெறும் பிரதிநிதிகள் தான், நீங்க அவருக்கு வச்சிருந்தாங்க ஆக்சுவலி அவருக்கு சொல்லுவாங்க, பிரஸ் மீட்லயே சொல்லுவாங்க, அவங்களுக்கு நீ ஓட்டு போட போகுது, ஜெயலலிதா என்ற முகத்திற்காக வாக்களிக்க போகிறீர்கள் அப்படின்ற ஃபார்முலா தான் ஜெயலலிதா சொன்னாங்க. அதே ஃபார்முலாவை தான் விஜய் இப்ப சொல்லியிருக்காரு. அதே தான் 234 நான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நீங்க சீட்டு கேட்குறீங்க எவ்வளோ சீட்டுன்ட்டு. எனக்கு தெரிந்து எல்லாரும் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க விஜய, அவர் ஒன்றும் கிடையாது வேஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. பட் இந்த எலெக்ஷன்ல எப்படி விஜயகாந்த் நின்னொன்னு அவங்க ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் அதிகப்படியாக ப்ரெஷர் கொடுத்து கிட்டத்தட்ட 9-10% வாக்குகளை உயர்த்தினாங்க, அவரை ஜெயிக்க வச்சாங்க. ஸோ இந்த மட்டும் அவர் ரசிகர்கள் இருந்து அவர் தொண்டர்கள் வரை எல்லாருமே பெரிய அளவில் ஒர்க் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-13% ஓட்டு வந்து நிற்கும்.